பக்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெஸ்ட் மாம்பலம்ல இருக்கக்கூடிய கொலு பொம்மைகள் விற்கக்கூடிய கடைகளை தான் பார்க்க போறோம். ஏன்னா நவராத்திரி வரை 22ஆம் தேதி வரப்போகுது அப்படின்னா கண்டிப்பா கொலு பொம்மைகள் ரொம்ப முக்கியம் தானே. ஸோ இந்த வருஷம் என்ன வித்தியாசமான பொம்மைகள்லாம் வந்திருக்கு, எவ்வளோலாம் ரேட் இருக்கு அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோல பார்க்கலாம். சரண்யா, இங்கே 10 வருஷமாக கடை போட்டிருக்கேன். வருஷம் போடுவோம். வருஷம் நவராத்திரி அப்போ ஒரு மாதம் முன்னாடியே வந்து கடை போட்டுருவோம். கோயிலில் அம்மா வந்து 35 வருஷமாக கோயிலில் கடை போட்டிருக்காங்க. கோயில் வாசலாண்டி பீங்கா செராமிக் பொம்மை போட்டிருக்காங்க. நாங்கள் மண் பொம்மை போட்டிருக்கோம். கொஞ்சம் கொஞ்சம் நாள் ஆக தான் வியாபாரம் நிறையா இருக்கும். இந்த வருஷம் வந்து நவகிரகம் வந்திருக்கு, நவ துர்க்கை, ஐயப்பன் சபரிமலை செட்டு, அப்புறம் அயோத்தி ராமர் புதுசு, நிறைய செட்டு வந்திருக்குது. சரியாக சொல்ல தெரியல, பில்லை பார்த்தா தான் சொல்ல தெரியும். ஆனால் வந்து வியாபாரம் டல்லாகிடுச்சு. ஏன்னா ஆன்லைனில் வந்துருச்சு, அதனால் வியாபாரம் டல்லாகிடுச்சு. நேரில் வந்து பொம்மையை பார்த்து நல்லபடியாக வாங்கணும், அதான் வியாபாரம். இப்போலாம் ஆன்லைன்லேயே ஆர்டர் பண்ணிடுறாங்க. தயவு செஞ்சு ஆன்லைனில் ஆர்டர் பண்ணாதீங்க. நேரில் வந்து பொம்மையை பார்த்து நிறமாக வாங்கிட்டு போங்க. 10 ரூபா 20 ரூபா குறைச்சி தருவோம், 100 200 குறைச்சி தருவோம், வாங்கிட்டு போகலாம். நேரில் வந்து வியாபாரம் பண்ணணும். எல்லாம் இப்போ ஆன்லைன்லேயே ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிறாங்க. அதேமாரி கொலு வைக்கிறது நிறைய பேர் வந்து முன்ன வந்து நிறைய வச்சாங்க கொலு, இப்போல்லாம் அதிகமாக கம்மி பண்ணிட்டாங்க. அந்த ஐதீகத்தை மறுபடியும் இருக்கிறவங்க கடைப்பிடிக்கணும். ஏன்னா முன்னெல்லாம் மாமிங்க கொலு வைக்கிறதுனா ரொம்ப ஸ்பெஷலாக வைப்பாங்க. பெரிய பெரிய ஐட்டம்லாம் வாங்கிட்டு போவாங்க. ஒருத்தர் 10 செட்டு 20 செட்டு அப்படி வாங்கிடுவாங்க. இப்போல்லாம் வந்து சின்ன சின்னதாக படி வச்சு சின்ன சின்னதாக மெயின்டைன் பண்ணுறாங்க. ஏன்னா வேலைக்கு போகிறாங்க, கொலு அதிகம் வைக்க முடியல, டைம் இல்லை அப்படின்றாங்க. கொலு நிறையா வைக்கணும், நிறைய வியாபாரம் ஆகணும். என்னுடைய பேர் வந்து சுந்தர். இந்த கொலு பொம்மை கடை வந்து மக்களுக்காக சேவை மாதிரி எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கோம். இது சாமி பொருள் இருந்தாலும் வருஷத்தில் வந்து ஒரு தடவை தான் சேல் ஆகும். அந்த பொம்மை எல்லாமே நாங்களே மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம், இல்லை வெளியில் வாங்கிட்டு வந்து கொடுப்போம். எல்லாம் எடுத்து வந்து மக்களுக்காக வந்து எல்லாமே பண்ணித்தரோம். இது வந்து தசாவதாரம் செட்டு, அஷ்டலட்சுமி செட்டு, எல்லா ஐட்டமே வந்து நிறைய குழு வைப்பாங்க. அது இல்லாமல் அத்திவரதர் நிறைய பார்த்திங்கன்னா இந்த தசாவதாரம், அப்புறம் வந்து துர்க்கை, மீனாட்சி அம்மன், காமாட்சி எல்லா ஐட்டமே அத்திவரதர் இருந்து தசாவதாரன்றது, அப்புறம் வந்து மீனாட்சி, காமாட்சி, அனிமல்ஸ் ஐட்டம், அப்புறம் வீடு செட்டு, எல்லா செட் ஐட்டம் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இந்த குழு பொம்மைங்க கலர் ஐட்டம் எல்லாமே, ஆஞ்சநேயர் எல்லா ஐட்டமே எங்கிட்ட மொத்த வெளியில் வந்து ரொம்ப கம்மியான ரேட்டில் கொடுக்குறோம் எல்லாருக்குமே. இந்த வருஷம் அத்திவரதர் வந்திருக்கு. அத்திவரதர் வருஷம் எல்லாமே வந்து ரெகுலராக வைக்கிது. நம்ம அத்திவரதர் இருக்குது. பெரிய செட்டு கஜலட்சுமி, இது தட்சிணாமூர்த்தி, பெருமாள் தாயார், பாண்டுரங்கரகம் மை செட்டு, இது எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம் மேடம். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டில் வந்து வெளிநாட்டுக்கு அனுப்பிடுறதுக்கு வாங்குவாங்க. நாங்கள் போட்ட 25 நாள்லேயே வந்து 25 நாள் டைம் இருக்கும்போது வெளிநாட்டுக்கு அனுப்பிடுவாங்க எங்ககிட்ட வாங்கி. அதுக்கப்புறம் பொம்மை மேலே ஏற்றிருக்கிற பொம்மைலாம் இறக்கி என்னென்ன இருக்குது என்னென்ன இல்லைன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒன்று வாங்குவாங்க. படி வச்சு கொலு பொம்மை வச்ச பிறகு கிஃப்ட்டுக்கு நிறைய பேர் வாங்குவாங்க. அதுக்கப்புறம் அவங்க மாமிங்க வந்து ரிட்டன் கிஃப்ட்டுக்கு வாங்குவாங்க. அது ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் கொலு முடிஞ்ச பிறகு ஒரு 200-300 ரூபா கம்மியாக கிடைக்குன்ட்டு அதுக்கப்புறமும் வந்து வாங்குவாங்க. ஸ்டார்ட்டே 200 ரூபா, சின்ன பீஸே 200 ரூபா.
5000 6000 வரை இருக்குது செட்டு. எல்லா செட்டுமே இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தா 100 200 செட்டுக்கு மேலே இருக்குது. எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக ஐட்டம் நிறையா இருக்குது. நேரில் பார்த்து வாங்கணும். எல்லாமே பார்த்தீங்கன்னா செட் ஐட்டம் பார்த்தீங்கன்னா தசாவதாரம்லாம் பார்த்தீங்கன்னா 2000 ரூபாயிலேருந்து இருக்குது எங்கிட்ட. சின்ன ஐட்டம் பார்த்தீங்கன்னா 1200 2000 2500 ஸ்டார்டிங் மேடம். 1500 ஸ்டார்டிங் ரேட்டில் இருக்குது. சின்ன சைஸ் வந்து 1000 கூட சின்ன சைஸ் இருக்குது. ஆமாம், தயாரித்து கொடுப்போம். எங்களுக்கும் ஒரு மார்ஜின் இல்லை. வண்டி சத்தம் வச்சு கொடுக்குறோம், ஆள் கூலி பண்ணுறோம், நாங்களும் பண்ணுறீங்களா, எங்களுக்கு ஒரு மார்ஜின் தேவையில்லை. அதை வச்சு தான் பண்ணுவோம். அது மக்களுக்கும் வந்துட்டு ஒரு பெனிஃபிட் மார்ஜின் வச்சா கொடுக்க முடியும். ரொம்ப அதிகமாக லாபமும் இருக்காது. எல்லாருக்கும் ஒரு நார்மலான என்ன பெனிஃபிட்டோ அதை நம்ம பண்ண முடியும். எல்லாமே விரும்பி வாங்க. நம்ம கடையில் எல்லாமே நல்லா இருக்கும் மேடம். பாருங்கள், ஃபேன்சியாக எல்லாமே ஃபேன்சி ஐட்டம் போட்டிருக்கோம். மக்கள் இதாங்க இல்லை, மக்களுக்கு வந்து அவங்களுடைய மனநிலைமையை பொறுத்து தானே இருக்குது. நமக்கு என்ன பிடிக்குன்றது இல்லை, மக்களுக்கு என்ன பிடிக்குன்றது தான். மக்களுக்கு என்ன தேவையோ எல்லாமே வந்து கேட்கும்போது மனநெறைவாக வாங்கி கொடுக்குறோம். ஒரு சேவை மாதிரி தான் பண்ணோம் எல்லாருக்குமே. அதாவது சண்டே வந்து அந்த அமாவாசை அன்னைக்கு முதல் மரணம் வைப்பாங்க. அதுக்கு முதல் அன்னைக்கு வியாபாரம் நல்லாயிருக்கும். நல்லாயிருக்கும் மேடம். ரொம்ப நன்றி மேடம்.